பாமுகம் பாமுகம் பாட்டிவிலான பாட்டிவிலான தமிழ் தமிழ் வானொலியில் வானொலியில் உறவுகளின் உறவுகளின் இணைய இணைய வருவது வருவது சொல்விளையாட்டு சொல்விளையாட்டு சொல் சொல் தட தட தோப்படி தோப்படி ஜெயமல ஜெயமலர்கள் ஜெயமலர் வீடியோ ஓடி தெரியுது முன்னுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் பின்னுக்குமா ஓடி தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி வந்தது வந்தது. இப்ப இப்ப சரி சரி, ஓகே நான் அங்கால இதை எடுத்து நான் இது பேப்பர்கள் எடுக்க அப்படி இல்ல அந்த மூவ் பண்ணியது சரி வணக்கம் நான் அப்போதே மூவ் பண்ணதான். நான் அப்போ யோகா செய்ய அப்ப என்னெல்லாம் பிள்ளையோ நான் யோகா செய்ய தானே மூவ் பண்ணி கொண்டு செஞ்சது. அப்ப வந்தது ஐபோன் வந்து மூவ் பண்ணுதானே இந்த கேமரா மூவ் பண்ணோன்னு அப்படியே மூவ் பண்ற கேமரா இதுவும் அப்படித்தான் மூவ் பண்ற. இதுவான கேமரா நான் வித்திய வேற தானே ஒன்று பொருத்தி இருக்கிறது. அது வேற ஒன்று செட்டிங் ஏதோ பழச்சிட்டு தெரியல இப்ப சரி ஓகே பாருங்க ஓகே இப்ப வேற பிள்ளைகள் நிகழ்ச்சி ஒண்ணும் இல்லையா? அந்த எனக்கு இதுல கொஞ்சம் போட சத்தம் கஷ்டமா இருக்கு நான் திங்கட்கிழமை போட்டு ஓகே 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 நன்றி மற்றொரு சொல்தடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய சொல்தடல் நிகழ்ச்சி வந்து 604ஆவதாக என்று வருகிறது. நாங்கள் வளமை போலவே முதலில் 3 சொல்லை கண்டுபிடிப்போம். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் யார் ஞாபகத்துல வச்சிருக்கீங்கன்னு பாப்போமா? ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம். முதலாவதுக்கான எழுத்துக்கள் வந்து 4 எழுத்துக்களை கொண்ட சொல், 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு மூடத்தனம் என்பதை குறிக்கும் ஒரு சொல், மூடத்தனம். இரண்டாவது கவரிமான் மயிரால் அமைந்த அரச சின்னம், கவரிமான் மயிரால் அமைந்த அரச சின்னம். மூன்றாவது இது ஒரு பழம், ஒரு பழத்தின் பெயர். അതിന്റെ காயின் நாங்கள் பிரயோசனப்படுத்துவோம், பழத்தையும் பிரயோசனப்படுத்துவோம். ஓ பணம் பணம் பழம் 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 பழமா பழம் பழமா காசு காசா படமா பழம் சாப்பிடுற பழம் ஃப்ரூட் 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 ரைட் ஓகே. ரெண்டாவது கவரிமான் சின்னமோ, கவரிமான் மயிரால் அமைந்த அரச சின்னம், அரசற்ற இதுகள்ல இருக்கும். இது அந்த முடியல இல்ல, இதாலதான் அந்த அரசன் மேல விசிவிக்கணும். அப்படி இப்படி தாமரம். இந்த வெளியில சொன்னாலுக்கு 10 பாயிண்ட்டும் இல்ல. அவர் சொன்னாலும் பதில் இல்ல அவருக்கு. சொல்றீங்களா? ஒரு மூடத்தனம், மூடத்தனத்தை குறிக்கும் ஒரு சொல். மற்றது சொல்லுங்க பழம். அது ஒரு பழம். நீங்க எதிரானையும் கண்டுபிடிச்சா அது அது பழம் தானா வரும். ஓகே சாமரம், சாமர மக்கள். மற்றது சாமரம், மற்றது சாமரம் தாமரம் போடுற. என்ன ஒரு பழத்தின் பேர் சொல்ல தெரியாம நீ என்னத்தை வீணாக்குறீங்க? மரம் இல்ல வருது பென்சில காணல. மரம் 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 மாமரம் போடுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா சாமரம் நான் கண்டுபிடிச்சேன். நான் என்ன மற்ற முதலாவது என்ன வருது? பாமரம், பாமரம் மக்கள் சொல்ல மூடத்தனம். பாமர மக்களா? மற்றது சாமரம், மற்ற மாமரம். இதுதான் பத்மினிய வாய மூடிக்கொண்டு இருக்க சொல்றேன். ஓகே, அடுத்த கேள்வி. 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் நிலை, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் நிலை. இரண்டாவது கிழிந்த துண்டு துண்டாக இருப்பது, கிழிந்து துண்டு துண்டாக இருப்பது. மூன்றாவது உயிரினங்களின் இயக்கத்தையும் அது தன்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதையும் குறிக்கும். சொல்றீங்க ஒன்றுதான் எழுதினாங்க. முதலாவது சுறுசுறுப்பு இல்லாத நிலை மட்டும் எழுதி வச்சு. இரண்டாவது கிழிந்து துண்டு துண்டாக இருப்பது. மூன்றாவது உயிரினங்களின் இயக்கத்தையும் அதை தன்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதையும் குறிக்கும். மூன்றாவது விளக்கமே இல்லாத உயிரினங்களின் இயக்கத்தையும், அதாவது உயிரினங்கள் அசைகிற இயக்கம் அது தன்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதை குறிக்கும். நான் சொல்லி பாக்குறேன். 4 எழுத்துக்கள் சொல்லி பாக்குறேன்னா பிண்டல், கந்தல், உந்தல் என்று சொல்லி பாக்குறேன். விட அந்த வழியில வரும் 2 சரியாக இருக்கிறது, 1 வரவில்லை. பிண்டல் முதலாவது விளையோ தெரியல. ஆமா, சுறுசுறுப்பு இல்ல. வேற முயற்சி செய்யுங்க. அந்த வழி இப்ப வந்துடுது, ஏதாவது ஒன்றை போட்டு சொல்லி பாருங்க. உயிரினத்துக்கு என்ன சொன்னவ? உந்தல், மந்தல் வருமா இந்த இடத்துக்கு?
வாழ்த்துக்கள் வஜிதாக்கு சிறப்பு ஓ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மந்தெல்லாம் Wow. சரி. ஐயோ சும்மா சொல்றது தெரியாதுன்னு சும்மா சொல்லுங்க. மூன்றே முறைக்கா சொல்லுங்க என்ன விட மந்தல் கந்தல் உந்தல். மூன்றாவது மந்தல் என்ன மந்தல் மானா பிறகு கானா கந்தல் அடுத்தது ஊனா உந்தல். உந்தல் அடுத்த கேள்விக்கு போலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல்லலாம். 4 எழுத்துக்கள். தாவரத்தின் ஒரு பகுதியால் இது ஒரு தாவரத்தின் ஒரு பகுதின்னு சொல்றேன். ஒரு தாவரத்தின் ஒரு பகுதி. சரியா? அது எந்த தாவரம் மண்டில அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மற்றதுல வச்சு. ஒரு பொருளின் இரண்டாவது ஒரு பொருளின் உச்சபட்ச அல்லது வரையறுக்கப்பட்ட அளவை குறிக்கும். ஒரு பொருளின் உச்சபட்ச அல்லது வரையறுக்கப்பட்ட அளவை குறிக்கும். மூன்றாவது உடலின் மூளைக்கு மற்ற உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு ஊடகம். அண்மையில் கேட்கப்பட்ட கேள்விதான் இது. உடலில் மூளைக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு ஊடகம். அத மூளைக்கு எப்படி எங்கடையதா கொண்டு போகுது அந்த மாதிரி. எத்தனை எழுத்துன்னு சொல்லலையா? 4 எழுத்துக்கள். முதலாவது என்ன அந்த கேள்வி? ஒரு தாவரத்தின் எல்லா தாவரம் இல்ல ஒரு சில தாவரத்தின் ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு பொருளின் உச்சபட்ச அல்லது வரையறுக்கப்பட்ட அளவை குறிக்கும். அளவு. அளவோ அளவு. நான் சொல்லி பாக்குறேன். 2வதுக்கு வரம்பு, கடைசிக்கு நரம்பு, முதலாவதுக்கு தாவரத்தின் ஒரு பகுதி தரப்பு. சும்மா சொல்றேன் தரப்பு. அடி வாங்கின ஞாபகம் இல்ல புரோடக். அரும்பு வரும் முதலாவது. வாழ்த்துக்கள். பிராம்பு தான் அது ஒரு மூங்கில் அதுகள் வந்து சில தாவர இதுல பிராம்பு எடுக்கிறது தடி. நீங்களா சொன்னீங்க? முதலாவது என்ன பிரம்பு வரம்பு நரம்பு. பிராம்பு பிராம்பு அடிக்கிற பிரம்பு. முதலாவது கடைசிக்கு என்ன விட நரம்பு. கடைசி நரம்பு நரம்பு உடம்புல நரம்பு தான் மூளைக்கு கொண்டு போகுது எல்லாத்தையும் எங்களுக்கு. நரம்பு கண்டுபிடிச்சே வரம்பே இதையும் கண்டுபிடிச்சது இது வரம்பே வரையில கண்டுபிடிச்சா இதுக்கு கூட டக்குன்னு வந்து விஷயத்த சொல்லிடுவோம். ஏதாவது 3 சொன்னா தானே நீங்க இல்லாட்டி மூன்றாவதுக்கு ஏதாவது ஒரு எழுத்த போட்டு சொல்றதானே உங்களுக்கு அது பிள்ளையோ சரியோ உங்களுக்கு பாயிண்ட் வரும் இல்ல மற்ற 2க்கு. அநியாயமா போச்சு. சரி இது 2 எழுத்துக்கள் தான். 2 எழுத்துக்கள் தான். முதலாவது உடலின் கட்டுப்பாட்டு மையம். எங்களோட உடம்பின் கட்டுப்பாட்டு மையம் இதுதான். 2வது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பகுதியையும் குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்தின் பகுதியையும் இது குறிக்கும். 3வது இது கண்களில் இருந்து வெளியில வரும் ஒரு மூளை மூளை வேலை பூளை. வாழ்த்துக்கள். அந்த கனவேர் ஒரே இதுல வந்தது எனக்கு நீங்க அப்படி சொல்லி நல்ல காலம் முந்திட்ட இல்ல அதுவும் இல்லாம போயிருக்கு. மூளை வேலை கண்ணுக்குள்ள இருந்து வர பூளை வேலையா சரி. 2வதுக்கு மூளை வேலை பீழை. ஓகே அடுத்ததுக்கு போலாம். இது 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்களை கொண்ட சொல். இது பொதுவாக முன்னேற்றம் இல்ல மேம்பாட்டை குறிக்கும். ஒரு முன்பு பொதுவாக ஒரு முன்னேற்றத்தை ஒரு மேம்பாட்டை குறிக்கிறது. 5 எழுத்துக்களை. 2வது இது நரம்பில் ஏற்பட்டால் பலம் குறையும். இது நரம்பில் ஏற்பட்டால் பலம் குறையும். 3வது அரசையோ அல்லது அதிகாரத்தையோ எதிர்த்து செய்யும் செயல். நான் சொல்றேன் அதுக்கு தளர்ச்சி தளர்ச்சி கிளர்ச்சி. என்ன சொன்னீங்க முதலாவது? வளர்ச்சி தளர்ச்சி கிளர்ச்சி. வாழ்த்துக்கள். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. கிளர்ச்சி ஞாபகம் இருந்தது. செல்லிய கடுத்துவா போல. சாரி. கடைசி என்ன? கடைசி கிளர்ச்சி இல்ல கிளர்ச்சி சரி. என்ன கேள்வி? கேள்வி வந்து அரசை அல்லது அதிகாரத்தை எதிர்த்து செய்யும் செயல். எதிர்த்து செய்யறது வளர்ச்சி. மற்றது என்ன? தளர்ச்சி. நரம்பு தளர்ச்சி வர இல்ல நரம்பில் ஏற்படுறது தளர்ச்சி. மற்ற 3வது கிளர்ச்சி கீனா கேள்விய உள்வாங்கிறதுக்கு இடையிலேயே சோமனிய காடிக்கிறான். நான் கொஞ்சம் பழைய கேள்வியில கொண்டாடும் இருக்க வேணும். இனி வந்து சோமனியக்கா சொல்லக்கூடாது. கணக்கு
போட்டியண்டா அப்படி இல்ல. அப்படி ஓகே, இல்லையோ? அடுத்தது வந்து நீங்க விடாதீங்கோ. மூன்று எழுத்துக்களை ஓகே. குறிக்கிற சொல். ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சி. ஞாபகம் யாருக்கு இருக்கணும். ஆனா பத்மினியும் சரோஜினியாக்காவும் எழுதி வைக்கிற வினடுகளும் எங்க போடணும் தெரியல. ஒரு நீங்கள் பதில் சொல்லி ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சி. இரண்டாவது ஒரு பரந்த என்பதை குறிக்கும் சொல். ஒரு பரந்த என்பதை குறிக்கும் சொல். மூன்றாவது மனித அல்லது தெய்வீக உருவில் உள்ள பொம்மை சிலை. பொம்மை அல்லது சிலை. மனித அல்லது தெய்வீக உருவில் உள்ள பொம்மை அல்லது ஒரு சிலை. முதலாவது ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சி. இரண்டாவது இது பரந்த என்பதை குறிக்கும் சொல். மூன்றாவது மனித அல்லது தெய்வீக உருவில் உள்ள பொம்மை அல்லது சிலையை குறிக்கும். எத்தனை எழுத்துன்னு சொல்லலையா? 3 எழுத்துக்கள். 3 எழுத்துக்கள். எழுத்துல இருக்கும். ஜெயமழகா திருப்பி ஒருக்கா வாசிங்க, சொல்லுங்க. முதலாவது ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கை சுழற்சி. இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் இது வரும். அநேகமா மனிதர்களும் இல்லாங்கள் உயிரினங்களை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் இருக்கு. இரண்டாவது இது பரந்த என்பதை குறிக்கும் ஒரு சொல். பரந்தண்ட எல்லாருக்கும் ஒரு இதானது. மற்றது மனிதன் அல்லது தெய்வீக உருவில் உள்ள ஒரு பொம்மையில சிலையை எப்படி சொல்லுவோம், இப்படி இருக்கும். அது அந்த தன்மையை பார்த்தா சில ஆக்களை பார்த்து கூட அப்படி சொல்லுவினோம். இடம் மடம் உண்டு வருமா? அப்படி அதுல வருமா அந்த வழிபாடு? இல்ல, அதுல வராது. நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன். முதலாவதுக்கு முதுமை, இரண்டாவதுக்கு பிறந்த, பொதுமை, கடைசிக்கு பதுமை. சும்மா சொல்லி பாக்குறோன்னு அடிச்சிட்டீங்க ருச்சியில. சரியானா? வாழ்த்துக்கள். முதலாவது முதுமை. இயற்கையாக எங்கள் தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சின்னா முதுமை எல்லாருக்கும் வரும். அடுத்த பரந்தண்டைக்கு அது பொதுமையானது, பொதுமை. மற்றது பதுமை என்றது தெய்வீக உருவில் உள்ள ஒரு சிலையை இல்ல பொம்மையை சொல்லுவோம். ஒரு பேரே அதுதான். பதுமை. சில பேரை பார்த்து சொல்றோம் பதுமையா இருக்கிறேன். முதல் எடுத்தன. ஓகே, அடுத்தது பாப்போம். இது 4 எழுத்துக்களை. 4 எழுத்துக்கள். போதை அல்லது காமத்தால் ஏற்படும் மயக்கம் அல்லது ஒரு பித்துன்னு சொல்லலாம். போதை அல்லது காமத்தால் ஏற்படும் ஒரு மயக்கம். இரண்டாவது ஆரோக்கியமான நல்ல நிலை. ஆரோக்கியமான நல்ல ஒரு நிலை. மூன்றாவது இது ஒருவருக்கொருவர் அல்லது அவரவருக்குரியதை குறிக்க பயன்படுகிறது. இந்த சொல் வந்து அடிக்கடி எங்கட மற்ற சொல் தொடர் நிகழ்ச்சியில வாரது. அந்த சொற்களை தந்துட்டு ஒரு சொல்லில இருந்து சொற்கள் எடுக்க இந்த சொல் அடிக்கடி வரும். மூன்றாவது தடவை சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் அல்லது அவரவருக்குரியதை குறிக்க பயன்படும் அந்த சொல். 4 எழுத்துக்களா? ஆமா. இரண்டாவது தடவை ஆரோக்கியமான ஒரு நிலை, நல்ல நிலை. இதற்கு நான் சொல்லி பார்க்கிறேன். காமம், சேமம், நாமம் உண்டு. இந்த வழியில வராது. அதானே ஒரு காமம் இருக்குன்னு சொல்லிட்டாரല്ലോ. இதுலயே வந்து போதை அல்லது காமத்தால் ஏற்படும் சரியா மணி அவர்களே. அந்த சொல்லு உங்களுக்கு கிளிப்படா சொல்ல இருந்தாலும் மற்ற ரெண்டையும் கழிப்பட்டா அதுக்கு எந்த ஒரு சொல் போட்டு சொல்லுங்க. 4 எழுத்து தானே வேற ஒண்ணு. 4 எழுத்துக்கள். தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் இதா நிக்கிறபடி நான் வாங்க முடியாம. முதலாவது போதை அல்லது காமத்தால் ஏற்படும் மயக்கம் அல்லது பித்து. இரண்டாவது ஆரோக்கியமான அல்லது ஒரு நல்ல நிலை. ஆரோக்கியமானது அல்லது ஒரு நல்ல நிலையும் இது சொல்லும். மற்றது இது ஒருவருக்கொருவர் அல்லது அவரவருக்குரியது என்பதை குறிக்க பயன்படும். 3 எழுத்துக்களா? 4 எழுத்துக்கள். 4. இது நாங்கள் சொல்லுக்குள்ள இருந்து சொல் எடுக்கிற இதுகளுக்குள்ள இந்த சொல் அடிக்கடி வரும். அது எப்படி?
இது பழைய இதோ புதுசோ? இல்ல எல்லாம் பழசுதான். நான் இன்றைக்கு பழசுதான் வச்சிருக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கல இன்றைக்கு எழுதுறதுக்கு, புதுசா எடுக்க. ஒப்பியந்தோடுறன் காணையில இருந்தது. ஒருத்தராலும் சொல்ல முடியாம இருக்கும். இப்ப ஆரோக்கியமான நல்ல நிலை இன்றைக்க இப்படி இருந்தால்தான் நாங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். கூடுதலாக நாங்களும் சரி, சுற்றுப்புறமும் சரி, எல்லாம் இப்படி இருந்தா தான் உங்களுக்கு எடுத்து தாரன். சுத்தம் உண்டு வருமா? அப்படிலாம் கேட்க கூடாது. நீங்க மூண்டையும் சொல்லுங்க, தெரிஞ்ச டக்குன்னு மூண்டையும் சொல்லுங்க. வருமானு கேட்டா இப்ப மெட்டாக்கு பிடிக்க போய் நண்டாக்கட்டு. முதலாவதுக்கு முத்தம், ரெண்டாவது முத்தம் சுத்தம், கடைசிக்கு அவரவருக்குரியதுன்னு அர்த்தம் சும்மா சொல்றேன். வேற எது இல்ல. இது உங்களுக்கு தெரியாத, நீங்க ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கிறீங்க. திருப்பி சொல்லுங்க, அந்த தரவு சொல்லுங்க. அவ சொல்லிட்டா அதுக்கு இல்ல. என்னது கட்டல் இல்ல இல்ல, யோஜனை சொல்லுங்க. தத்தம் தத்தம். தத்தம் எங்கட ஒருவருக்கு ஒருவர், அதாவது அவரவருக்குரியத தத்தம். தத்தம் இதுகளை செய்யுங்கன்னு சொல்றதுதான். இல்ல, எனக்கு தத்தம் வந்ததுதான், மற்றது வர இல்ல. தத்தமா? தத்தம் தத்தம் வேலைகளை. ஆனால் முதலாவதுக்கு நீங்க சொன்னது முத்தம். என்ன முத்தம் இல்ல, அது இது வந்து காமத்தால வாரது முத்தம் வராது. அது உண்மையான அன்பு காதலால வாரது முத்தமா இருக்கும். இது காமத்தால ஏற்படும் ஒரு மயக்கம். பித்தன்னு சொல்றேன் இதுல நான். இல்ல, அதான் பித்து பித்தன்னு சொல்றேன் தானே இதுல. அப்ப என்ன மயக்கம் அல்லது பித்து, அந்த பித்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றதானே அது. ஆனா அதுக்குரிய சொல்லுதான் அதுக்கு பெற வேணும். பித்தம் பெறாதா? இல்ல பித்தம் பெறாது. அப்ப சித்தம் ஒண்ணும் பெறாதோ? சித்தம் இல்ல இல்ல, ரெண்டும் வந்துடுதோ? சுத்தம் மற்ற ரெண்டும் சரி. முதலாவதுக்கு வடிவ விட மற்றது சொல்லுங்க. ரெண்டாவது சுத்தம், மூன்றாவது தத்தம். அத்தம் என்று சொல்லி பாக்குறேன். இல்ல, ஆனா வராது. மூன்றாவது என்ன? மூன்றாவது பதில் வந்து தத்தம்னு சொல்லி இருக்கணும். தத்தம். அப்ப நான் சித்தம் சொல்றேன். சீனா இல்ல, அது சொன்னவே வரையில. அதுவும் மத்தம் வருமா? ஓகே, பத்மினியர் வருமானு கேட்டா போட மாட்டேன் புள்ளி. சொல்றேன். சொல்லி சொல்லி உங்களுக்கு நான் பத்தம் சொல்றேன். நான் மத்தம் சொல்றேன். ஓகே, மத்தம் தான் அதுக்கான சரி. மானாவா மத்தமா? அந்த கிருகிரு என்று சுத்துறதை சொல்றது. காமத்தால வார ஏற்படுற ஒரு மயக்கம். அது என்னன்னு இச்சி என்பதற்கான ஒரு ஒத்த சொல்ல இருக்கல, ஒரு வரி என்ன மாதிரி. இத பாப்போம். இது 2 எழுத்து தான், 2 எழுத்துக்கள். இது ஒரு பொருளின் மேற்பரப்பில் ஒட்டி கொண்டிருக்கும் நிறம். ஏதாவது ஒரு பொருள்லயோ உடுப்பிலையோ எங்கேயாவது ஒட்டி கொண்டிருக்கிறது ஒரு நிறம். இரண்டாவது, இது ஒரு பொருளின் அல்லது நிலையின் போதாமை. ஒரு பொருளின் அல்லது ஒரு நிலையின் போதாமையை குறிக்கும். நிலையா நிலை, அதாவது அல்லது நிலையின், அதாவது என்ன, எங்கட ஒரு நிலைமை, எங்கட குடும்ப நிலைமை, அப்படி ஒரு நிலைமை போதாமை நிலை குறைக்கும். மூன்றாவது, ஒருவரது இருப்பிடம் அல்லது ஒரு குடியிருக்கும் இடம். அதாவது இப்ப நாங்கள் இருக்கிற வீட்டுக்குரிய ஒரு சொல் அல்லது ஒரு, அதே நேரத்துல ஒரு விலங்கு. நான் சொல்லி பாக்குறேன். கரை, வரை, திரை உண்டு. நான் சொல்றேன் கரை, குறை, உரை. அவர் மற்ற ரைட்டைய சொன்னார், நீங்க வாழ்த்துக்கள். கரை, கரை என்றது கரை என்று வந்து கரை. இருப்பிடம் அறையா? உரை, உறைவிடத்தை உறையுள், 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 உறைவிடத்தை அப்படி சொல்லலாம். உரை. இரண்டாவதுக்கு குறை.
குறை ஒரு போதாமை குறை பொருளின் அல்லது ஒரு நிலையின் ஒரு போதாமை என்று அது குறையா நிறம் கீரை சட்டி அதிக போறக்கா பார்த்து ஓடி வாங்க. முதலாவது அடுத்தது முதலாவது கரை படிஞ்சிருக்குன்னு சொல்றேன். அது ஒரு கரை என்ற நிறத்தை தான் சொல்லுவாங்க. அதுதானே. அடுத்தது 2 எழுத்துக்களை கொண்ட சொல். இது 2 எழுத்துக்கள். இதுவும் கேட்டு அண்மையில கேட்கப்பட்டதான் பாப்போம். ஞாபகத்துல வச்சுக்கிறேன். அருள் அல்லது நல்ல எண்ணத்தை குறிக்கும். அருள் அல்லது நல்ல எண்ணம். 2வது பிற திடப்பொருட்களின் தூள் போன்ற மிகச் சிறிய துகள்கள். 3வது ஒளி பொருந்திய நகரம். இது இந்தியாவுல ஒரு இடத்தின் பெயர். ஒளி பொருந்திய நகரம் அல்லது ஞானம் தரும் இடம். நான் சொல்றேன் அந்த மிகச்சிறிய இது வந்து அணு தனு. மற்றது முதலாவது கேள்வி என்ன? அருள் அல்லது நல்ல எண்ணம். நீங்க வந்த வழி வராது. நான் சொல்றேன் காசி மாசி தூசி. முதலாவது எது மாசி சொன்னீங்க? எதுக்கு மாசி சொன்னீங்க? அந்த நல்ல இது மாசு ஆசி வரும். ஆசி ஆசி என்று ஆசி ஆவன் ஆசி. தூசி ஆசி. ஓகே, வாணிமோனுக்கு 2 தான். மற்றது வேற சிவமணியா சொன்னீங்க? நான் சொன்னேன் ஆசி. சரி சரி. சுமணிக்கு போட்டு என்ன விடைய சொல்லுங்க. சுமணி அடுத்த 2க்கு 3க்கு இல்ல தானே காணும். விட என்ன? ஆசி தூசி காசி. ஆசி தூசி காசி. ஆசி தூசி மற்றது காசி காசி காசி. இது கடைசி கேள்வி. சொல்லுங்க 2வது கேள்வி. பிற திடப்பொருட்களின் தூள் போன்ற மிகச் சிறிய துகள்கள். கண்ணுக்கு தெரியாத தூசி, அப்படியே கண்ணுக்கு தெரியாம வரும். அடுத்தது கடைசி கேள்விதானே. இது 3 எழுத்துக்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். 2வது சித்த கலக்கம் ஒருவித தவிப்பையும் ஏற்படுத்தும். இது சித்த கலக்கம் அல்லது ஒருவித தவிப்பையும் ஏற்படுத்தும். 3வது இது பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்துக்கள். உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். முதலாவது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். இப்பவே உங்கள சில பேருக்கு இது இருக்கு. இதுக்கு இருக்கிற ஆக்கள்ல ஏமாற்றம். 3 எழுத்துல பாருங்க. 3 எழுத்து. அடுத்தது 2வதுக்கு சித்த கலக்கம் அல்லது ஒருவித தவிப்பு. காணவரிசை கவலைன்னு வருமா? தருமோண்டு கேட்க கூட. கவலை வந்தால் இப்படித்தான் இருப்போம். வேதனை முதலாவது அந்த வழியில வராது. இப்ப சில பேர் இந்த நிலையில இதுக்கு இருக்கிறீங்க. மன்னிக்க வேண்டும். எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்துக்கள். சொல்லி பாக்கவா? சொல்லுங்க. அது வராது. சோகம். 2வது அதுக்கிடையில மறந்து போனேன். அதான பிரச்சனை. அதுக்குதான் பெண்ணும் பென்சிலோட வந்து இருக்க சொல்றேன். நான் சமய கரண்டியும் தட்டியோட நிக்கிறேன். நான் என்ன செய்ய? முதலாவதுக்கு கோபம், 2வதுக்கு தாபம், 3வதுக்கு தாபம் சொல்றேன். தாபம் சொல்லி பாக்குறேன். வராதா? வராது. சோகம் என்ற வழியில் வராதா? லோஜினி சொன்ன வழியில் வரும். சோகம் என்ற வழியெல்லாம் வரணும். என்ன அவருக்கு 2வது கேள்வி இருக்கா சொல்லுங்க.
இரண்டாவது சித்த கலக்கம் அல்ல ஒருவித தவிப்பை ஏற்படுத்தும். சோகம், தாகம் ஏக்கம், ரெண்டாவதுக்கு சோகம், தாகம் ஏக்கம், மற்ற அது 4 எழுத்து. சாரி. வராது. ஏமலர் சாபம் சாபம் உண்டு தாகம் வருமா? சோகம் ரெண்டாவது. சாபம் அப்படி வராது. காணா வந்தா ரெண்டாவது எழுத்து காணா வந்தா மூன்றாவதும் காணா வந்தாலாம் முடிக்கணும். செல்வி என்ன சொன்னீங்க? தாகம் தாவென்ன இல்ல அது பிள்ளை. கடைசிக்கு போகம் வரும் போகம். சரி மற்றது சொல்லுங்க. மற்றதுக்கு தான் வருதுல்ல. மோகமா மோகமா? மோகம் மோகம் யா மோகம். ரெண்டாவது தான் மோகம் சித்த கலக்கம். சித்தக்கலக்கம் மோகம். யா. மற்றது போகம். பூவென்ன என்ன விட அதுக்கு 3க்கு? அதுக்கு சோகம், மோகம், போகம். எனக்கு எத்தனை புள்ளி? எனக்கு 2க்கு. உங்களுக்கு தான் நீங்க விட்டு விட்டு சொல்லிட்டீங்க. இனிமேல் அப்படி சொன்னா தர மாட்டேனா? ஓகே ஓகே மன்னிப்பு. நான் இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து சமையல் மூன்றாவது என்ன விட? மூன்றாவது என்ன விட? போகம். போவென்னா போகம். போவென்னாவா? போவென்னா. யோவன். ஓகே நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அது சுகமா எல்லாரும் கண்டுபிடிப்பீங்க தானே? சின்ன சின்ன சொல்லுவோம். எல்லாரும் பென் பென்சிலோட இருங்கோ. பிறகு தாண்ட வேண்டாம. ஓகே இதுல இப்ப வாணி அவர்கள் நிக்கிறீங்க தானே? ஓகே உங்களுக்கு எழுதுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள். நான் இரண்டாவதா வர மற்றவர்கிட்ட கொடுங்க. சரி அப்ப சிவமணி அவர்கள் வாங்கோ. ஓகே. குரங்குக்கு வர கூனா 2 சுழி நீ என்ன? நீ என்ன? நீ என்ன? கஷ்டமான சொல்லு போல. இல்ல இல்ல இர்ரன் அத வச்சே புடிச்சிட்டீங்க டாக்கண்டு. இர்ரன்னா டானா உம்மன்னா பானா படத்துக்கு வர பானா 2 சுழி இன்னன்னா தண்ணீர் கூடாது. பாத்தீங்களா? நீ என்ன மரம் டாக்கண்டு புடிப்பீங்க. அடுத்த வஜிதா. ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து மானா மரத்துக்கு வர மானா, மல்லிக்கு வர லீனா, மற்றது மௌலானா தமிழ் அந்த இதுக்கு வர மௌலானா, பழத்துக்கு வரலானா, மற்ற கையென்னா, மற்ற சின்ன இல்லன்னா பல்லுக்கு வர இல்லி, மற்றது பானா வட்டத்துக்கு வர பானா, படத்துக்கு வர பானா. பானா சரி சரி எங்களை முன்னுக்கு போடும். நீங்க இல்லன்னா சொன்னீங்க. இல்ல இல்ல ஒரு லீனா சொன்னால் மற்ற பானா பின்னுக்கு போட்டு முன்னுக்கு மற்ற மூண்டையும் போடுங்க. கவளமல்லியை. வாழ்த்துக்கள். வஜிதா வாரீங்களா? வஜிதா காலையில ஓடிட்டேன். அடுத்த பத்மினி. சொல்லுங்க. சரி உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து படத்துக்கு வர பானா, எலிக்கு வர லீனா, மற்றது அம்மாக்கு வர உம்மன்னா, தாத்தாக்கு வர தாவென்னா, இன்னொரு பானா 2 தரம் பானாவ, மற்றது இத்தன்னா அத்தைக்கு வர இத்தன்னா, சட்டிக்கு வர சானா. அவ்வளவுதான். ரெண்டாவது எழுத்து என்ன சொன்னீங்க? லீனா. எலிக்கு வர லீ. லீனா. கஷ்டமா கிடக்கு. சொல்லாட்டி நான் சொல்றேன். அப்ப சொல்லுவேன். டைம் போட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் சொல்லல பொறுங்கோ.
10ஆம் பசலி. வாழ்த்துக்கள். வணக்கம் சியமலா நன்றி. ஓ, நீங்க இருக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சொல்? 10ஆம் பசலி. 10ஆம் பசலி கஷ்டமாகலாம். அப்படி ஒரு சொல்லுங்க. லோஜினி நீங்க எழுதுறீங்களா? ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தம்பிக்கு வர தானா, தாத்தாக்கு வர தாவென்னா, மற்ற தாத்தாக்கு வர இத்தன்னா, படத்துக்கு வர பானா, மற்ற பாருக்கு வர இர்றன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா. ஓகே, யார் அத்மிகா அழுகுறீங்களா? இப்ப யாருக்கு லோயினிக்கு எல்லாம் கொடுத்த நீங்கள்? ஓ, அது லோஜினிக்கு சின்ன பிள்ளைகள் 2 பேரும் வந்தீங்க. சரியா. தீனா, திகதி எழுதுவீங்களா? தீனா, மற்ற டூனா, பருப்புக்கு வர டூ, வாவென்னா, வாளி வாவென்னா, மற்றது சானா, சட்டிக்கு வர சானா, கானா, உம்மென்னா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்ண நேரம் வர பேருக்கு கொடுக்கணும். அவருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நன்றி. சொல்லுங்க பாப்பா. திருவாசகம். கெட்டிக்கார. இப்ப அம்மா கண்டுபிடிக்கலைன்னு பிள்ளை கண்டுபிடிச்சிடுச்சு. கெட்டிக்காரு. இப்ப நீங்க அந்த திருவாசகத்துல இருந்து அந்த சொற்கள் எடுங்க. அந்த அதே எழுத்துல இருந்து சொற்கள் எடுங்க. திருவாசகத்துல இருந்து தனித்தனி சொற்கள். சரியா? உங்களுக்கு தர போறேன் பாருங்க. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கிட்ட நான் எழுதியில வரும்போது எழுதி வச்சுனா லோஜினிக்கு தெரியாது, யாராவது சொல்லுங்க. இல்ல ரோஜினி கண்டுபிடிங்க. சரியா? லோஜினை கொடுத்த சொல்லுகளை சொல்லுங்க. அவரு கொடுத்தது வந்து தானா, தாவன்னா, இத்தன்னா, பானா, இர்றன்னா, உம்மென்னா. பானா இர்றன்னா. பதார்த்தம். இப்ப சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். பதார்த்தம். ஓகே, அமிர்தன் எழுதுங்க. 2 சுழி நானா, 2 சுழி நானா, பானா, மற்ற தூணா, தும்பிக்கு வர தூணா, மற்றது ஓனா. அடுத்தது லோஜினிக்கு அடுத்த செல்வி அவர்கள் எழுதுறீங்களா? செல்வி அவர்கள் எழுதுறீங்களா? செல்வி மியூட்ல நிக்கிறீங்க. ஓகே, பூனா. மன்னிப்புடன் ஜெயமலா. புல்லுக்கு வர பூனா, சொல்லுங்க. பருப்புக்கு வர டூனா, தும்பிக்கு வர தூணா, கரடிக்கு வர கானா, அத்தைக்கு வர இத்தன்னா, 3 சுழி நீனா. கருத்து கணிப்பு. ஓகே, எழுத்து முடியும் போது சொல்லிட்டீங்க. அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து பானா, படத்துக்கு வர பானா, பானா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, இட்டன்னா, பலாக்கு வர லாவண்ணா, சின்ன லாவண்ணா, லாவண்ணா, காகத்துக்கு வர காவண்ணா, காவண்ணா, மற்ற டை என்ன, கடைக்கு வர டை என்ன, விலங்குல என்ன, கடை டை, கடை மடை, கடை படை, டை 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 என்ன, படை டை என்ன. டை என்ன. அமிர்தம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. 9. கெட்டிக்காரன் 9. அமிர்தன் காலாட்படை. ஓகே, வாழ்த்துக்கள்.
ரஞ்சித் ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை சொல்லு கண்டுபிடிச்ச நீங்க பாப்பா? வாசம், பொருங்கவா? ஓகே. வாசம், திரு, திரு, வாசகம், வாசகம், கம், கம், வாகம், வாகம், வாதி, வாதி. ஓகே. வா, வா, சம் என்று சொல்லியிருக்கா? சம்மண்ட் இல்ல. அவ்வளவுதானா? சகம், என்னது? சகம், சகம். ஓகே. வாசகம், சகண்டும் இருக்குதா? சக, சகன்னா கூட்டலுக்கு சகன்னு சொல்லுவோம். ஓ, வேற கண்டுபிடிக்க இல்லையா? அவ்வளவுதானே? இவ்வளவுதான். ஓகே. இப்ப கம்மண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கம், சரியா? கம்மண்டா நீர், தண்ணீரை, நீரை சொல்றது கம்மண்டு. மற்றது சகமண்டா என்னன்னு தெரியுமா? சகம், சகம் சரியா? சகமண்டா உலகம். வேற உலகத்தையும் சகமன்னு சொல்லலாம். சரியா? ரெண்டு சொல்லு. மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு நினைக்கிறேன். வாசம், வாசகம், திரு, மற்றெல்லாம் தெரிஞ்ச சொல்லு. ஆனா இன்னும் இருக்கு சொல்லு. திசம் இருக்கு, திசம் இருக்கு, மற்ற சதி இருக்குது. கட்டிக்காரு. எத்தனை சொன்னீங்க? 1 2 3 4 5 6 7 8 சொல்லி இருக்குறீங்க. கட்டிக்காரு. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. சரோஜினி அக்காவுக்கு பிறகு ஜெசி மணிவண்ணன் வாங்கோ. ஓம் சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சரி. ஆனா, அம்மாக்கு வர ஆனா, 2 சொல்லி நானா, தடிக்கு வர டீனா, அத்தைக்கு வர இத்தன்னா, மையன்னா, தானா, தம்பிக்கு வர தானா, மரம்மன்னா, தம்பிக்கு வர மன்னா. அடிமைத்தனம். வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாரும் புதுசா நிக்கிறீங்களா? நஞ்சு பெரிய ஆக்களுக்குள்ள எவ்வளவு வேணும் இருந்த வேணும்? ஓகே. நாங்க அடுத்த இதுக்கு போலாம் அப்படின்னா பஜிதா அப்படியே போயிட்டார். வேற இல்லை என்ன நிக்கிறான். சூமன நிக்கிறான். சுகமானது செய்யலாம். அவருக்காக ஒரு சொல்லி எடுத்து வச்சிருந்தா அவர் வேணும் இல்லை. ஓகே. யாரு? வாணி அவர்கள். வாணிமோகன் நிக்கிறீங்களா? அல்ல சிவமணி அவர்கள் வாங்கோ. நான் கடைசியா இடையில வாரன். நான் நிக்கிறேன். ஓகே. உங்களுக்கான சொல், வாணியர்களுக்கான சொல் வந்து அந்தப்புறம். அந்தப்புறம். பேப்பரை வச்சேன்னு காணும். மற்ற 3வது அடுக்கணும். வாரம் பேப்பரை காணும். அடுத்தது வஜிதா அவவும் காணையில பத்மினி வாங்க அப்படின்னா என்ன சொல்லு? அந்தப்புறம். அந்தப்புறம். அம்மாக்காக நீங்க எழுதுங்க. ஐயோ சத்தமா இருக்குது. ஓகே. அமிர்தன், உங்களுக்கு இன்னொரு சொல்லு தரணும். எழுதுங்க. அமிர்தன், அமிர்தன் எழுதுங்க. இந்த அம்மாக்கு சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார். ஓகே. ஓகே. உங்க அம்மாக்கு சொல்லி எழுதுங்க. இல்ல கன சொல்லு வராது போலோடக்கு. இல்ல இல்ல எல்லாரும் எல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 17 சொல்லி நான் வச்சுக்கிறேன். சரி. இப்ப சொல்லுங்க. அம், அம், தப்பு, தப்பு, தானா, தப்பு. புடம், ஓகே. அரம், சரி. அந்தம், அந்தம், தம், தம்,
அப்புறம் என்னது அப்புறம் சொல்லுவினாம். இல்ல அது அது வராது. ராணா வரும். அது ராணவரோடும் அது அப்புறம் தான் வரும். அப்புறம் சரி, அது எனக்கு இவ்வளவுதான் எடுக்கக்கூடியதா இருந்தது. 6 சொல்லு. இப்ப இந்த மற்ற சொல்லுங்க யோசிங்க. ஜெயமல் அவருக்கு கொடுத்த அந்த சொல்லி ஒருக்கா சொல்றீங்களா? அந்தப்புறம். அந்தப்புறம். ஓகே ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க உண்டு. நான் சொல்றேன் தரம். ஓகே, சிவமணி அவர்கள் எழுதிய பிறகு வஜிதாவை காணல. பத்மினி சொல்லுங்க. பத்மினி சொல்லலாம். மற்ற ரோஜினி சொல்லுங்க. சொன்ன சொல்லுவேல சொல்றீங்களா? புரதம் அம்பு. பொறுங்க வாரன். சொன்ன சொல்றேன் எழுதுங்க. அந்தம், அரம், அம், தப்பு, தரம், தம், புறம். ஓகே ஓகே, இப்ப லோஜினி சொல்லுங்க. லோஜினி. புரதம் அவர் சொன்னது. புரதம். புரதம். ஓகே, ஒன்றுதான் சொல்லணுமா? ஓகே, சொல்லுங்க. அப்பு அப்பு அவ சொன்னது தானவா? எனக்கு ரெண்டுல உண்டா லங்கையில அப்புவோ தப்புவோ சொன்னாவா? அதை சொல்லாட்டி போடுங்க. அவர் தப்பு சொன்னது. அவ சொன்னது தப்பு. அப்பு அப்பு. ஓகே, அப்பு. சரோஜினி சரோஜினி அக்கா சொல்லுங்க. இப்ப அம்பு அம்பு அம்பு. ஓகே, ஜெசி சொல்லுங்க. அதரம். அதரம். ஓகே, திருப்பியும் ஜெசி சொல்லுங்க. அதம். அதம் 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 அதம். ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. தம் 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 அவர் சொல்லிட்டார். சொல்லியாச்சு. செல்வி அவர்கள் சொல்லுங்க. நானா? ஓ, தம்பு. தம் தம்பு. தம்பு சொல்லல ஒரு தரம். இல்ல 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 இல்ல. ஓகே, அந்த புறம். மன்னாருக்கு. ஓகே, லோஜினி சொல்லுங்க. தரம். தரம் அவர் சொல்லிட்டார். தரம் சொல்லியாச்சு. பத்மினி சொல்லுங்க. வந்துடுது. பத்மினி சொல்லுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, சிவமணி அவர்களையும் காணல. வாணி அவர்கள் சொல்லுங்க. அந்தரம். சரி, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அதரம் அதரம் வந்ததா? ஓ, அது அதரம் யாரோ சொல்லுங்க. அது வந்துட்டுது. ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. அந்தரம். வாணி. இந்த முதல் 3 எழுத்தை வச்சு ஒன்று சொல்லலாம். திருப்பியும் வாணி தான் சொல்லுங்க. தமரம். தமரம். தமரம் இருக்கா? உம்மன்னா இல்ல. தமரம். தானம்மானா அந்தப்புறம். நம்ம பூனவும் மானாகிட்டு. நான் தான் சொல்லணும். பொருங்க, அடுத்த ஆள் பொருங்க வரணும். சிவமணி அவர்கள் சொல்லியாச்சு. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. இப்ப நான் மேல இருந்து கீழே வரேன். தானா பூனா தபு. ஆமா, பேர் தான் வரும். வச்சிருக்கிறேன். தபு வந்தா ரோஜினி சொல்லுங்க. என்னடா இல்லை. செல்வி அவர்கள் சொல்லுங்க. நானும் அந்த சொல்லுக்கு தானே எடுத்தேன் நான். ஆனா இந்த தானே இல்ல. ஓகே, சரோஜினி அக்கா நீங்க சொல்லுங்க. நான் ஏமல போன் ஒன்று வருது, எடுத்துட்டு வாங்க. அவசர கோல். ஓகே, ஜெசி. புதரம். என்னண்டு? பூனாவில புதரம். அப்படி ஒரு சொல்லி இருக்கா? சொல்லி இல்ல. தெரியா, சும்மா அடுத்த நான் சொல்லாமா? புதர் மாதிரி இது புதரம். சொல்லுங்க. புரதம். புரதம் வந்ததா? அது வந்துடுது. ஓகே, நீங்க அந்த டானா விட்டுட்டு சொல்லுங்க ஜெசி. புதம். புதம் இருக்கு. புதம் வச்சது மேகம். மேகம் அர்த்தம்.
இது வச்சதை நீங்க என்ன சொன்ன நீங்க இன்னும் கிடக்கு நீங்க எங்கட நாட்டுல தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற ஒரு சாமான் கிடக்குதுக்குல்ல நெய் அரம் வந்துடுது. முழுகுறதுக்கு என்ன பாவிப்பீங்க? அரப்பு 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 இருக்குது. வேற என்ன சொல்லி கிடக்கு பொருள் வர நீங்க சொல்லி உதவி செய்து கொடுக்கறதுக்கு புள்ளி கொடுக்குறீங்களோ? அதையும் கண்டுபிடிக்கணும் தானே, நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. அதானே. மற்றது மரியாதை என்ற ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லி இருக்குது. அந்த அரப்பு சொன்னீங்க தானே, அந்த அரப்புக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்த மாத்தி போட்டு சொன்னீங்கன்னா ஒரு சொல்லு வரும். மரியாதை என்றதுக்கான ஒரு அர்த்தம். அந்த ஒரு எழுத்த மட்டும் ஆனாக்கு பிறகு வர எழுத்த மட்டும் அது வந்துட்டு அதான் அப்பதே வந்துட்டு நினைக்கிறேன். தரப்பு தரப்பு ஆனாவை விட்டுட்டு சொல்லுங்க. தரப்பு தரப்பு சொல்றேன். அப்பு ஆனா இருக்க வேணும். அரப்புக்கு பதிலா தானே சொன்னேன் நான். ஆனா பானா உம்மன்னா அப்பாமா அப்படி வருமா? இல்ல தரப்பு தரப்பு நான் சொல்லிட்டேன். தரப்பு தரப்பும் வருமா ஜெயமலர்? தரப்பு இல்ல, தரப்பு இருக்கு தெரியல. தரப்பு தரப்பு தமிழ்ல வரதானே அவர் தரப்பு இருக்குதானே. தரப்பு இருக்கு. ஓகே, தரப்பு இருக்குது. அதப்பு அதப்பு இருக்கு. அதப்பதான் சொன்னான். இப்ப அந்த தானா தானாது அதப்பண்டா அதப்பண்டா மரியாதையா ஆனா தானா உம்மன்னா சொன்ன நானே முதல் அதப்பு. ஆனா தானா உம்மன்னு அல்ல சொன்னீங்க நீங்க. ஆனா தானா என்ன பூனா அதப்பு. ஓகே ஓகே உப்பன்னா பூனா. ஓகே மற்ற இன்னும் ஒரு சொல்லி இருக்காது, மகராதி சொல்லுதான் அப்தம்ன்றது. அது உங்களுக்கு அதை எடுத்து சொல்ல வரல. ஆனா இப்பன்னா தானா உம்மன் அப்தம்ண்டா ஆண்டு எடுத்ததுக்கு வருது. ஆண்டு அப்தம். ஓகே. மற்ற ரெண்டு இடத்துல ஒன்று இருக்குது. அது வாயில், அதாவது வாயில குறிக்கிறது. வழி வாயில் ரெண்டு இடத்துல ஒரு எழுத்துக்கிட்டா. யார் சொல்றீங்க பாப்போம்? பூனா இல்ல, பூனா சரி. நான் தானா சொல்றேன். புத 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 சொல்லி இருக்கா. புதண்டா வாயில் நிக்குது. எனக்கானதான். இப்ப யார் சொன்னது? பத்மினி சொன்னவர் என்ன? மற்றது வாணியவர்களுக்கு சொல் வந்து திருப்பரிவட்டம். திருப்பரிவட்டம். கொஞ்சம் பொருங்களேன். தீனா டூனா உப்பன்னா பரிவட்டம். திருப்பரிவட்டம். பரிவட்டம் அது கூட கோயிலோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. பரிவட்டம், திருப்பரிவட்டம். அவசர இதால எடுக்க சொல்லுங்க. ஒரு நீங்கள் சொன்ன அடுத்த சொல்லு. திருப்பரிவட்டம். தீனா டூனா உப்பன்னா திருப்பரிவட்டம். டாக்டர் தெளிவு நடிக்க வேற அதான் மன்னிச்சு கொள்ளுங்க. பிரச்சனை இல்லை. ஓகே, பாணியவர்கள் சொல்லுங்க. சரியா நிறைய இருக்கணும். திரு திரு பரி பரி நானும் சொல்லாம வட்டம். நான் அதுக்குள்ள வார இல்ல பெருசா. வட்டம் வடம் வடம் வரி வரி திரி திரி திட்டம் திட்டம் திடம் திடம் திருப்பம் திருப்பம் படம் படம் பட்டம் பட்டம் பரு பரு பதி
பதி பருதி பரிதி. ஓகே பருதி வருதி வானா. ஓகே வருதி எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன 2 சொல்லல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சொல்லியிருக்கீங்க. என்னென்ன சொல்லி சொன்னவர் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. ஓகே அவர் சொன்ன சொற்கள் திரு, திதி, திருப்பம், திட்டம், திடம், பதி, பரி, பரு, படம், பட்டம், வரி, வருதி. வருதின்னா என்னன்னு தெரியுமா மாணிமா உனக்கு? வருதி தண்டன்னு சொல்றது என்ன? கூட்டுங்க கூட்டுங்க. வருதி ஆணை வருதி ஆணை 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 பிறப்பிக்கிற வருதி. ஆன பிறகு. ஓகே ஓகே இப்ப 2 சொல்லுதான் கிடக்கு. 2 இருக்கு எழுதி வச்சிருக்கிறேன். இலகுவானது. ஓகே ஓகே இப்ப கீழே இருந்து போக ஜெசி ஜெசி இருந்தா சொல்லுங்க. வட்டம் வட்டம் வந்துட்டுது சொல்லிட்டு. வந்துட்டா சரோஜினி அக்கா பருதி அது வந்துட்டுது. செல்வி பருதி அவர்கள் வந்துட்டுதா? பானா டீனா தீனா. ஓமம் வந்துட்டு. சொல்லியாச்சு. செல்வி அவர்கள் யாரு கவனி. என்னையா? ஓ நீங்க தான். வரு வானா டூனா. அப்படி என்று வராது. வேறு ஏன் வானா டூனா இருக்குதானே? வருண்டா என்ன அந்த அர்த்தம்? கோடுன்றதுக்கு வரும் இல்ல வருன்றது. அப்படி இல்ல. ஓ வெற்றி வராது. லோஜினி வானா தீனா வதி. ஓ பதி சொல்லல அவர். ஐயோ அத எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே நான் பதிய பத்மினி? வெட்டாம வாணி வதிய நான் மாத்தி. அந்த வதியத்தான் நான் சொல்லி இருந்தேன். சிவமணி அவர்கள் பருவம் 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 சொல்லல. கட்டிக்காரி நான் எழுதலையா அது பருவம். வேற வாணியவர்கள் இல்ல இல்ல வரிதான் வச்சேன்னா. ஓகே நான் ஒன்று சொல்றேன். வருடம் வருடம் சொல்லி ஓகே இருக்கா? வருடம் இருக்குது. வருடம் நான் பத்மினி. ஓகே ஓ நான் வந்து சொல்றேன். பவம் பவம் இருக்கு. பான வானம் மன்னா பவம் அர்த்தம் தெரியுமா? பவம் அந்த வினைகள் பழைய வினைகள்னு சொல்றது பவம். ஓகே பவம். மற்ற இன்னும் ஒன்று இருக்கு சொல்லலாமா? ஏமலர் பரிவட்டம் பரிவட்டம் சொல்லலவா? பரிவட்டம் தனியே சொல்லலாமா? பரிவட்டம் சொல்லலாம். ஓகே செல்வி அவர்கள் சொல்லுங்க. இல்ல நான் அந்த வருவன்ற சொல்லுக்கு சொல்ல அது மழை சொறிகிற இதுக்கும் அந்த அர்த்தம் இருக்கிறதா? வரு நான் வருடம் வந்ததா? வருடம் நான் சொல்லட்டா உண்டு. சொல்லுங்க. நான் சொன்னது கவனிக்கேட பிள்ளைகள் படிக்கிற காட்சி கொண்டு வடம் வந்ததா? வடம் வடம் வந்துட்டது. வருடம் வந்ததா? வருடம் லோஜினியோட சொல்லவா? சொல்லுங்க. வானா டூனா உமனா வரும். வரும் வரும் வானா டூனா வரும்னு சொன்னா அது வரும். வரும் 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 ஆனா வரு இருக்கு தெரியல. பாப்பம் இருக்க வரும் இருக்கிறது பாருங்க. மழை சொறியறதுக்கான இதுவும் அதுக்கான இது சொரிதல் மழை என்ற போட்டு சொல்லுகளுக்கு இருக்குது. எழுதி பாருங்க. ஆனா அந்த வரிசையா சொல்ற இது இந்த இதுக்கும் அது இருக்கிறது. வரு மற்றது ஏமல திடம் வெட்டி இருக்கிறேன். திவம் வந்ததா? திவம் திடம் வந்தது. திவம் திவம் வானா அதண்டா என்ன இல்ல இந்த வருகண்டு இல்ல வரு கம்மண்டு இருக்கு ஒழிய வருகண்டு சொல்லி இல்ல இல்ல. ஒரே ஒரு சொல்லுத்தான் இப்ப என்னட்ட கிடக்குது. அது அகராதி சொல்லுது. வேப்ப மரத்துக்குரிய ஒரு சொல்லுதான் கிடக்கு. திப்பம் சொல்ல இருக்கா? தீனா பண்ண பானம் பண்ணா இல்ல திப்பம் இல்ல. வருட்டம் ஒரு சொல்லி இருக்குது. வேப்ப மரம் வருட்டம் அது ஒன்றுதான் கிடக்கு. மற்ற எல்லாம் ஓகே. அடுத்த ஆள் வேறு இப்ப வாணியர்கள் சொல்லியாச்சுது. சிவமணி அவர்கள் மியூட்ல விடுங்க ஐயா. சிவமணி அவர்கள் உங்களுக்கும் இதோட சம்பந்தப்பட்டுதான் வருது. திருப்பதிகம் 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 அதிகம். என்ன சொல்லு சொன்னீங்க? திருப்பதிகம்
திருப்பி இருக்க சொல்லுங்க, என்ன சொல் சொன்னீங்க? திருப்பதிகம். திருப்பதிகம். ஓகே. திரு திரு திதி திதி திகம் திகம் திருப்பம் திருப்பம் திருப்பதி திருப்பதி பதிகம் பதிகம் பதி பதி. பகம் திருப்பி சொல்லுங்க. பகம் 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 பரு கரு கரு கரு. கதி. சொல்லுங்க. அன்னை குடிங்க. சரி, ஓகே. கரு கரு வட்டிட்டு மற்றது கதி கதி பதி. பதி கான கான கதி கான கதி. கதி ஓகே. கம் கருதி கருதிய. கருதி என்று வருமா? கருதி கருதி தொக்கி நிக்குதான். ஓ சரி, அப்ப விடுங்க. கப்பம் கப்பம். ஓகே. கப்பம் கபம் கபம். பருதி என்ன பருதியா? பருதி பருதி. ஓகே. கருதி சொல்லிட்டீங்களே. முதல் சொல்லல நான் பருதி. சரி. கருதி தான் சொன்னீங்களே. என்ன? ஓ ஓமோ அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 ஒன்றுதான் நிக்குது. ஆனா அதை சொல்லி போடுவேன், அதுதான் பிரச்சனை. ஓகே. சிவமணி, இப்ப நான் சொல்றதை விட்டுங்க. திரு திதி திருப்பம் திகம் பதி பரு பதிகம் பகம் பருதி கதி கரு கம் கபம் திருப்பதி. கருது கப்பம் சொன்னீங்க. கப்பம். ஓகே. எல்லாம் 15. இதுல கணக்கு ஏதாவது வாணியவர்கள் சொல்லுங்க. உண்டு. கருப்பம் கருப்பம் இருக்கு. ஓகே. கருப்பம். வஜிதா பத்மினி சொல்லுங்க. திகாதி. ஓகே. லோஜினி சொல்லுங்க. பத்மினி ஆண்டிக்கு மேல கூப்பிட்டு இருந்தா சொல்லி இருப்பேன். அதான் சரோஜினி செல்வி அவர்கள் சொல்லுங்க. திருப்தி. செல்வி சொல்லுங்க. திகம் 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 சொல்லிட்டார் அவர். சரோஜினி அக்கா சொல்லுங்க. ஓகே, தொடருங்கள் ஜெயமலன் அவர்களே. திருப்தியா? அது திருப்தி இருக்குத்தானே. ஓகே ஓகே. ஜெஜி சொல்லுங்க. இல்ல, சரோஜினி அக்கா சொல்லிட்டா. நான் ஒரு சொல்லி வச்சுக்கிறேன். சொல்லுங்க. திருப்பகம் என்றால் படையல சொல்றது. திருப்பகமா? திருப்பகம் கடை. படைக்கிறது. படைக்கிறதுக்கானது ஒரு சொல் திருப்பகம். ஓகே. மற்ற வேற யாரும் வச்சிருக்கீங்களா? வேற சொல் இருக்கா? என்ன ரீனா உம்மன்னா இருக்கா? இல்ல இல்ல, 2 சொல்லி இருக்குது. திடுகம் சொல்லி இருக்கு. திடுகம் வந்துட்டுது. ஏமல திரு தீனா டூனா காணாமன்னா இருக்கா? திருகமா தான் இப்ப சொன்னேன். திருகம். சரியா. திருகம்.
இன்னும் ஒரு சொல்லி இருக்கு. அதே போல காணாமல வருமா கருகமண்டு? இல்ல, தீனாவில இன்னொரு சொல்லி இருக்கு. தீனா தீனா காணாமன்னு வருமா? இல்ல, திருதி என்று சொல்லி இருக்கு. திருதி. திருதி என்றால் என்ன? ஓகே, துணை என்று எழுதி இருக்கு. துணை என்று துணையா? ஓகே, கருதி என்று சொல்லு. அது வந்தது. கருதி. ஓகே, அடுத்த ஆள் வாங்க. இப்ப பத்மினி வந்து அடுத்த லோஜினி. லோஜினி எழுதுறீங்களா? நிக்கிறேன். திரமண்ட சொல்லும் இருக்குதானே? திரமண்டு ராணா இல்லையோ? ஓகே, நீங்க எழுதுங்க. காலதாமதம். காலதாமதம். ஐயோ, ஓகே, சொல்லுங்க. லோஜினி. ஓ ஓ ஓ ஓ இந்த காலதாமதம். காலம். காலம். காமம். காமம். தம். தம். தாம். தாம். தாமதம். தாமதம். தலம். தலம் என்ன? தலம். ஓகே, அப்படியே மானா போட்டு மலம். ஓகே. மதம். மதம். ஓகே. மகா. ஓகே. காதம் மட்டும் வருமா? காத தூரம் காதம் இருக்கு. ஓகே. காதம். மற்றது நடி இருக்கு. 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வெட்டுங்க. கா, காலம், காதம், காமம், தா, தாமம், தாம், மகா, மலம், மதம், தம், தலம். ஓகே, இப்ப கீழே இருந்து போவோம். ஜெசி சொல்லுங்க. என்ன கணக்கு கிடக்கு? ஜோசிங்க எழுங்க டக்கண்டு. சரோஜினியக்கா சொல்லுங்க. தாளம். தாளம். செல்வி அருள் சொல்லுங்க. தகா. தகா. லோஜினி சொல்லுங்க. இல்ல பத்மினி சொல்லுங்க. மகாவா சொல்லுவா இல்ல? சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தமம். தமம். ஓ, தமம் இருக்குது. ஓகே, திருப்பி சிவமணி அவர்கள் சொல்லுங்க. இல்ல இல்ல. யார் வச்சிருக்கீங்க இப்ப? நான் ஒரு சொல்லி இருக்கு இருக்கோ தெரிய. காமண்ட சொல்லி இருக்கா? காவன் நம்மன்னா காமண்டு நான் எழுது இல்ல.
வேற யார் வச்சிருக்கீங்களா? ரயிலில சொல்லுவோம் மம்மண்டு. ஓகே, இப்ப தலம் காமதம் ஒன்று வந்துடுது. இருக்கு. தலம். காமதம். காவன்னா மதம். காமதம் ஒன்று இருக்கு. தாமதமா? ஓகே. அது சொன்னாங்களா? அது தாமதம் சொன்னீங்க. காமதம் மட்டும் இருக்கு. தாமதம். காமதம். காமதம் என்ன அர்த்தம்? அது அர்த்தத்தை நான் எழுதாம விட்டுனதுல தாமமுக்கு பூமாலைன்னு இருந்தா மற்றது எழுதாம விட்டுனதுக்குள்ள தாமதம் இருந்தது. அதை விட வேற என்ன சொல்லு, ததா ஆண்ட ஒரு சொல்லி இருக்கு. தானா தாவன்னா ததா. ததா ஆண்டா அப்படி என்ற அர்த்தம். மற்ற தகாவும் இருக்குதானே. சொல்லிட்டா தகாஞ்சகம் வட்டி இருக்கணும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். தாலம் தா தலம் மட்டும் இருக்கு. உண்டு தா தலம் மண்டா மகம் மட்டும் இருந்தது. நட்சத்திரம் தாதலம். ஓ தாதலம். ஆமா. ஓகே, அடுத்த ஆள் வாங்க. அடுத்த ஆள் செல்வி அவர்கள். உங்களுக்கு அந்த சொல் வந்து அதே சொல்லுதான் வருது பொருள். திருப்பி எழுதி வச்சிருக்கணும். திருப்பி 2 தடவை எழுதிட்டேன் பொருள். ஓகே, உங்களுக்கு வந்து குதிரை பந்தயம். குதிரை பந்தயம். குதிரை இப்ப என்ன வரும்? நீங்க போட்டு எழுதினாலும் பரவாயில்ல. நான் இப்ப என்ன வராது. குதிரை பந்தயம் தான் நான் எழுதி வச்சுப்பேன். இப்ப என்ன வருமா? இல்ல வராது. இப்ப என்ன வராது. வராதா? அது வந்தாலும் இப்ப நாகரிக சொல்லு ஒண்ணும் எடுக்க மாட்டீங்க. அதுக்கு இருக்கு திருப்பி சொல்லுங்க. குதிரை பந்தயம். குதிரை பந்தயம். குதிரை ஓகே, நான் எழுதி முடிகிறேன். கொஞ்சம் குதிரை பந்தயத்துக்கு குதிரை குதிரை பந்தயம் பந்தயம் தம் தம் குதி குதி குடை குடை திடை திடை படை பெரை. படை என்ற சொல்லி இருக்கா? பானாட்டை என்ன? இப்ப என்ன அதுக்கு மேல என்ன சொன்னீங்க? இப்ப குடை சொன்ன நான். படை சொல்லி இருக்கு. அதான் கேட்டேன் நான். தெரியல. ஓகே, பெரை இருக்கு. பெரை இருக்கு. தானாட்டை என்ன தீனாட்டை என்ன? முதல் சொன்ன தெரை. ஓகே. பதி ததி பதி ததி ததி. ஓகே. பயம் பயம் தயம் தயமா? குயம் தயமோ குயம் குயமண்டு இல்ல. குந்தயம். அது குந்தயம் என்று சொல்லி இருக்கா? தெரியாது. இல்ல இல்ல. தபம். என்னது? தானா பானம் என்ன? தபம் தபம் தபம். ஓகே. தயம் என்று சொல்லி இருக்கா? தானா ஜானம் என்ன? தயமண்டு சொல்லி இப்ப எந்த டிக்ஷனரியில என்னட்ட இல்ல. ஓகே ஓகே, நான் தெரியல. அவ்வளவுதானே? இவ்வளவுதான் எழுதுன. பகு என்ற சொல்ல எழுதுனா சொல்லல. பகு பம்மண்ட சொல்லு வருதா? பம்மண்டு வருமா? பானாமன்னா இல்ல. பம்மில தகுவா? பகு பானா கூனா பகு பகு இருக்கு. முதல் தகு சொன்ன நான். இல்ல இல்லையா? ஓகே. தானா கூனா பானா கூனா பகு தகு. ஓகே, நீங்க சொன்னதை சொல்றேன். குதி குடை குதிரை திடை பகு பெரை பயம் தபம் தடை தம் ததி பந்தயம். 1 2 3 4 5 6 7. தயம் நான் எழுதல. தயம் இதில் எழுதலையாண்டு. பட் இன்னும் ஒரு சொல்லும் நான் சொன்னீங்க. அது நான் எழுதல. 16 சொல்ல. 1 2 3 4 5 6 7 8 9
12, 13, 14, 15, 16, 16 சொல்லு. என்னோட 16 இல்லை, 12ஓட நிக்கிறேன் நான். பிறகு குதி, குடை, குதிரை, திடை, பகு, படை, பயம், தபம், பந்தயம், ததி, தம், தரை. அதை விட வேற ஏதாவது சொன்னீங்களா? அந்த தடை படை எல்லாம் சொன்னவா? அவ எல்லாம் சொன்னா அது எழுதினேன் தானே, தரை சொன்னேன் தானே. இப்ப தரையும் சொன்னேன், படை படை தடை தரையும் திடை. சொன்னேன். அது ஓ, 4 திடை, சொன்னேன் திடை. நான் அதுல. தர சொன்னவா? நான் இதுல குடை, திடை, படை, தரை அவ்வளவு சொன்னேன் நான். இப்ப பதி தபம் பதம் தகு பகு பகு சொன்னேன் நான். பகு சொன்னீங்க, குதி சொன்னீங்க. பானா பானா கூனா பகு பகு பகுக்குற. ஓ, அதுவும் சொன்னேன். ஓ, பயம் சொன்னேன் நான், பதம் சொன்னேன் நான், பந்தயம் சொன்னேன் நான், தபம் சொன்னேன் நான், பதம் சொன்னேன் நான். 2 தரம் நீங்க பதம் பதம்னு சொல்லிட்டீங்க. நீங்க எழுதுனதை திருப்பி திருப்பி எழுதி வச்சுக்கோங்க. பதம் இல்ல, தபம் உண்டு. தபம் மாறி தபமும் பதமும் மாறி சொன்னேன் நான். நீங்க தபம் பட்டி இருக்கிறேன். பதம் தானா தானா. ஓ, அவ்வளவு இருக்கு. இப்ப நான் நீங்க சொன்ன அவ்வளவு இது என்ன தம்பி வச்சுக்கிறேன். 14 சொல்லி வந்திருக்கிறது. சரி, பரவாயில்ல. நீங்கள் எவ்வளவு சொல்லு உங்கள்கிட்ட இருக்கு, அதை போடுங்க. அதுல ஒன்றும் இல்லை. 10, 12, 13. ஓகே, இப்ப வட்டிட்டீங்க தான் எல்லாரும். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். யாரு மேல இருந்து வரோம் சொன்னா சிவமணி அவர்கள் சொல்லுங்க. பகுதி பகுதி பானா கூனா தீனா பகுதி. ஓகே, பத்மினி சொல்லுங்க. குதாம். ஓகே, குதாம் குதம் இருக்குது. லோஜினி சொல்லுங்க. லோஜினி குந்தி. குந்தி. செல்வியர்கள் இருந்தா சொல்லலாம். பகுதி பானா கூனா தீனா வந்துட்டு பகுதி வந்துட்டு தானே. நான் தகுதி பந்தம். ஐயோ இல்ல, எனக்கு கேக்குறது பிரச்சனை இல்ல. எனக்கு அப்படித்தான் விளங்கி நான் வெட்டி விட்டேன் அவ சொன்னது. பந்தம். சரி, ஓகே, பந்தம். சரி, ஜெசி சொல்லுங்க. இப்ப செல்வியக்கா சொன்னதை எடுக்கிறீங்களா? பரவாயில்ல, அது இல்லையாலும் இல்ல, இது இல்ல. நான் அவ சொன்னது நான் தகுதி என்று போட்டு பகுதி என்று மாத்தி வெட்டி விட்டுட்டேன். அதுக்குதான் சொன்னேன். சொல்லுங்க நீங்க. நான் தகுதி சொல்லுவோம்னு பார்த்தேன். செல்வியக்கா சொன்னால் வேற சொல்றேன். வேற சொல்லுங்க. அப்ப நான் பதம் சொல்றேன். பதம் பதம் சொல்லிட்டு பதம் வந்துடுது. பதம் தவம் எல்லாம் வந்துடுது. ஓகே, வேற யார் வச்சுக்கிறீங்களா? சிவமணி அவர்கள் சொல்லுங்க. பதியம் பதியம் பதியம். ஓகே, நான் ஒன்று வச்சிருக்கிறேன். தந்தி. தந்தி வந்துட்டு. தந்தி வேற இல்ல. லோஜினி சொல்லவா? இல்ல, தந்தி வேற இல்ல. தந்தி வேற இல்ல. தந்தி வேற இல்ல, வேற இல்ல. லோஜினி பொருங்காரம் முதல் பத்மினி பத்மினி பத்மினி. ஓகே, குந்தி. குந்தியும் வரும் தானே. குந்தி அப்புறம் வந்தது. லோஜினி சொல்லுங்க. பந்தி பந்தி பந்திக்கு சந்திக்கு பந்தி. பந்தி. ஓகே, நான் விடைபெற்றுக் கொள்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி அக்கா. சரோஜினி அக்கா சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. குந்தி. குந்தி பஜை என்றுக்கா. பஜை. பரை அவ சொல்லிட்டா. குந்தி வரும் தானே. குந்தி. குந்தி வந்துட்டு லோஜினி சொல்லுவா. போது நான் சொல்லலாமா? சொல்லுங்க. குந்தம். குந்தம் இருக்குது. நான் ஒன்று சொல்றேன். தகு தானா கூனா தகு. வாங்க சாப்பிடுங்க. தகு என்றா என்ன? தகு இல்ல. மிகு என்று சொல்லுவினம். தகு என்று வராது. வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? குந்தி சொன்ன மாதிரி பந்தி சொன்னோம். பந்தி இப்ப சொன்னீங்களா? ஓகே, சொல்றேன். தகுதி அது வந்துட்டு. ஜெயமலக்கா குபம் பண்ணிருக்கா. குதம் வந்துட்டு. பானா பானா இல்ல, பானாக்கு பதிலா இன்னொரு எழுத்த போட்டு சொல்லுங்க. குயமா. குயம். குயம்ன்றது அரிவாள். அரிவாளுக்கு சொல்றதா குயம். மற்றது இன்னும் ஒன்று கிடக்குது. ஒரு சொல்லி பாக்கல. தியம் வருமா? தியம் இல்ல.
குபம் என்று சொல்லிருக்கோதரி. இல்ல குபமும் இல்ல. மன்னிப்புடன் ஜெயமலா, கூனா ஜானாம்னா நான் சொல்ல இல்லையன்றீங்கள், நான் வெட்டி விட்டேன். நான் இல்ல நான் குய்யா முடிச்சு நான் படிதான் இருப்பேன். இல்ல குயம் நான் சொன்னேன்னா நீங்கள் இல்லை என்ற வெட்டின. நீங்கள் புய்யம் நினைச்சிட்டாவா நீங்க சொல்லி? நான் கூனா ஜானா தான் சொல்லி இருந்தேன். செல்வியக்கா சொல்லிட்டு இருக்கா, நானும் அது இல்லையன்னு. குந்தம் 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 வந்துட்டுது. இப்ப ஒரே ஒரு சொல்லுது தான் கிடக்கு. திரையம் ஒரு சொல்லி இருக்கு. திரையம் மெட்டெல்லாம் பட்டியாச்சு. திரையம் என்ற சொல்லி இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து காமாட்சி புல். காமாட்சி புல். காவென்னா மாவென்னா இட்டென்னா சீனா. காவென்னா மாவென்னா இட்டென்னா சீனா. மற்றது புல். இட்டென்னா பட்டம், பட்டத்துக்கு வர இட்டென்னா. காமாட்சி புல். காமாட்சி புல். காமாட்சி கேள்விப்படலையா பேர்? காமாட்சி அதோட சேர்த்து அங்கால புல்லா? ஓ புல், அப்படித்தான் இருந்தது. சாவென்னாவா காவென்னாவா? காவென்னா காவென்னா. காமாட்சி புல்லா? நெய்யெழுத்து இல்ல, காதும் கேக்குது இல்ல. உப்பென்னா இல்ல வராது. என்ன இல்ல இல்ல உப்பென்ன வராது. வராது வராது. காமாட்சி புல். ஓகே சொல்லுங்க. கா மா மா காமாட்சி காமாட்சி புல் புல். காசி காசி கால் கால். மால் மால். மாட்சி மாட்சி காட்சி காட்சி. மாசி மாசி சில் சில். காபுல் இருக்கோ தெரியல. இல்ல 1 2 3 4 காபுல் இருக்கா? இல்ல 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 11 சொல்லு. வாழ்த்துக்கள். இப்ப அவ சொன்னது கா காட்சி காமாட்சி காசி கால் மா மாட்சி மாசி மால் சில் புல் அவளாம் சொல்லிருக்கா. இன்னும் என்னட்ட ஒரு 3 சொல்ல அப்படித்தான் கிடக்குது. மேல இருந்து வந்தா சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். இருந்தால் புசி புசி. புசி. மற்றது பத்மினி சொல்லுங்க பாப்போம். புகா புகாண்டு வருமோ? புகா இருக்குது. மற்றது லோஜினி அல்லது செல்வி சொல்லுங்க. சிபு ஆலண்ட பேருக்கு சீனா பூனா. என்ன புது புது பேர் எல்லாம். சிபு சிபுவான பேர். சிவி இல்ல சிபு 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 சிவி தான் சத்யராஜன் பேர். சிவி சிபி சிபியா சீனா பீனாவா? ஓகே ஓகே. அப்ப சிபு என்ற சொல்லு வருமா? வராது. என்ன இல்ல இல்ல குசி இதுக்கு குசி மாத்தி லோஜினி கால் சொன்னவாவா? கால் சொல்லி சொன்னவா என்ன இருக்குதா ஜெயமலர்? இன்னும் என்னட்ட ஒன்று இருக்குது. ஒன்று இருக்கு, நான் சொல்லலாமா? ஒன்று மாவென்னா இல்லன்னா மால். மால் சொன்னேன். சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். சிகா சிகா சிகா.
சிகாண்டன் எலி என்ன இல்லை உங்களுக்கு சொல்லி அதான் அந்த சில சொற்களை நான் புது சொற்கள் கண்டுபிடிச்சா டக்குன்னு அதிന്റെ இதையும் எழுதி வச்சிருங்க. ஆனா மாலன்றது சொல்லுக்கான அர்த்தம் என்ன? அதுதான் இந்த மாலன்னு சொல்லி நான் அது கொட்டில கிடையாது, அது ஆங்கில சொல்லுக்கான. திருமலையும் திருமால் என்றைக்கு வருது மால் திருமால் அது திருமாலன்று தான் திருமால் என்ற மாலைத்தான் குறிக்குது. திருகண்டா சொல்லி திருமால்னு சொல்லுது. இல்ல ஒரு வீடு கட்டிட்டு இன்னொரு இடத்த ஒரு மண் கொட்டில் மாதிரி போட்டா அது மாலன்னு சொல்றவன். அதான் சொல்றேன். நான் கண்டிருக்கேன் ஒரு வீட்டுல போய் எங்க மால். அவ்வளவு சொல்லுங்க. அடுத்த ஜெசி தான் நீங்க தான் கடைசி ஆள் வாங்க. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து பிச்சை பாத்திரம். பிச்சை இப்ப நான் வருது அதுலயா பிச்சை பாத்திரம். இப்ப நான் வந்தாலும் இப்ப நான் வந்தக்கூடிய மாதிரி ஒரு சொல்லும் இல்லை. பிச்சை பாத்திரம். பீனா இச்சன்னாவா இடையில? ஓம் பிச்சை பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரம். எனக்கு எல்லாமே 20க்குள்ள எடுக்கக்கூடிய சொற்கள் தான் கொண்டு வந்து நான் கூடுதல். ஓகே, அதுல இப்ப என்ன அது தேவையில்லைன்றீங்க என்ன? ஓகே, பிச்சை பிச்சை பாத்திரம் பாத்திரம். பா பா பிடை என்ன பிடை இதுக்கோ தெரியல. பிடையா பிடை என்று கையெண்ணா இல்லையே. கையெண்ணா இல்ல சை 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 பிசை 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 இருக்கு. பிசையா திடம் திடம் பாத்தி பாத்தி பாதி பாதி பாரம் பாரம். பிடம் திடம் சொல்லிட்டீங்க முதல். திடம் சொல்லிட்டீங்க. பிடம் இல்ல அது திடம் இது பிடம். பிடமண்ட் இல்ல சொல்லு இல்ல. ஓகே, மற்ற பாசை பாசை திசை இவ்வளவு திசை. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க எங்க பாக்குறது? அதுதானே சையின்று வரும் தானே. சையண்டா என்ன? சைகைக்கு வர சை. அதுக்கு தனியா செய்யனால வராது ஒரு சொல்லு. ஓகே, அவர் சொன்னது மட்டுங்கோ. பிச்சை பிசை பாசை பா பாத்தி பாரம் பிசை பாதி பாத்திரம் திறம். இப்ப என்னோட இன்னும் 1 2 பாச்சை வருமா? பாச்சை இல்ல, பாச்சை வராது. திபாண்டு வரும். தீனா பானா அவன்னா ஏமல்ல. இல்ல திபாண்டு வராது. திறம் 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 அவ சொல்லிட்டா. திறம் சொல்லிட்டா. சரோஜினி அக்கா வச்சிருக்கீங்களா ஏதாவது? பிரம் சொன்னாவா? பீனாரானம் என்ன? பிரமண்டு சொல்லி இல்ல, பரமண்டு தான் இருக்கு, பிரமண்டு இல்ல. பிரமண்டு இல்ல. செல்வியர்கள் வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் திபாவை தான் எடுத்து வச்சேன். ஓகே, லோஜினி இல்ல சைரம் ஒன்று வச்சிருக்கிறேன். சைபாண்ட சொல்லி இருக்குதுல்ல, சையன்னா பாவன்னா அது பேர் தானே சைபா. அது மற்ற சை தான் வரும். நீங்க பேருக்கு வரைக்கும் இந்த சை பாதிரம் இருக்குது. பாதிரம். ஓகே, இருக்கு. இன்னும் நீங்க சொல்லல வேற இன்னும் பாசை வந்து திசை வந்துட்டுது.
பிசைந்து வருமே பிசை பிசைற பிசை பீனா செய்யணும் அது வந்துட்டுது. பிசை வந்துட்டு ஓகே பீனா பீனா சாணாமன்னு சொல்லி இருக்கா இல்ல பாதிடம் சொல்லிட்டாரு என்ன எங்கட முண்டாசு கவிஞர் இருக்கிறாரு இதுக்குள்ள பீப்பா பீப்பானா தமிழ் சொல்லாது இல்ல தமிழ் சொல்லு இல்ல அது பாரதி பாரதி இருக்கிற திப்பி என்று சொல்லிருக்கா திப்பி தீனா பெண்ணாப்பி சீனாங்கடாக்கு சீனா தீனா தீனா திப்பி என்று இல்ல திப்பி இல்ல மற்றது இது இதுக்கு இன்னும் 3 சொல்லி என்னட்ட கிடக்கு 4 பிரதி என்று ஒருத்தரும் சொல்லல பிரதி மற்றது பித்தி என்று இருக்கு பித்தி என்றா சுவர் என்று சுவரா சுவர் என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு சுவர் பீனா இத்தனா தீனா பித்தி பிரஜை பிரஜை இருக்குது மற்ற பாச்சை என்று ஒரு சொல்லி இருக்கு பாச்சை என்றது சொன்னது அந்த புத்தக பூச்சியா புத்தகத்துக்குள்ள இருக்கிற பூச்சியை சொல்றாங்களோ இல்ல அந்த கூட படிக்கிறாங்களோ சொல்றாங்களோ தெரியல பாச்சைன்னு இருக்குது பாச்சை பீரமாவா சொல்லிட்டா மத்தது பாச்சி சொன்னேன் நான் பாச்சை ஓகே இவ்வளவு அந்த எழுதுவீங்களா வஜிதா கொண்டு வந்தா சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு சரி நான் கூட சொல்ல எடுக்கக்கூடிய மாதிரி ஒன்று தாருனேன் பத்திரிகை மகாநாடு பத்திரிகை மகாநாடு மகாநாடு ஓகே ஓகே சொல்லுங்க பாப்போம் நாடு பத்திகை மாண்டா தனியா மா பெரிய பெரிய மாண்டு அது மாவென்ன மாவென்ன மா அதான் சொல்றேன் மாநாடு மாவென்ன இதுக்கு மானத்தானே இருக்கு மாநாடு என்ன மாண்டு வராது மானா காவன்னா தான் வரும் மகா ஓகே இங்க மாவென்ன தனியா சொல்லி வராது நாடு ஓகே நாடு பத்திரிகை பத்திரிகை கை வரும் கை அடுத்த பத்தி பத்தி பரி என்ன பரி பரி ஓகே பரி மாத்தி மாத்தி ஓ மத்தி 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 ஓகே மத்தி மத்தி அடுத்தது நாத்தி நாத்தி அடுத்தது ரிகை ரிகைன்னு எழுதியிருக்கேன் ரிகை அது வராது டீனால தொடங்காது தமிழ் சொல்லுவேன் பகை 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 வரும் அடுத்தது பரிகை பகை பரி பரிகை பரிகை ஓகே பரிகை வரும் அடுத்து நாத்திகை நாத்திகை என்றா என்ன நாத்திகை நாத்திகை என்ற ஒரு சொல் இருக்குது எனக்கு அது இப்ப ஞாபகம் வருது நாத்திகை என்ற ஒரு நாரிகை என்றுதான் இருக்கு நாத்திகை என்று இல்ல நாரிகை தான் இருக்குது நாரிகை என்றா பெண் பெண் அதைத்தான் நான் மாறி சொல்றேங்க சரியா இத்தனை வராது நாரிகை படு படு ஓ படு ஓகே படு இருக்கு
படு. அடுத்தது ஆஹ், திகை 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 திகை. திகை. Okay. அடுத்தது ம், பகை. வந்துட்டு பகை வந்துட்டேன். சொல்லிட்டீங்க. நீங்க பகை சொன்னீங்க. சொல்லிட்டேன். அடுத்தது ஆஹ், ஆஹ், யோசிச்சு நதி சொல்லுங்க. நதி அந்த நதி நதி. வராது, நாடு வருது, நதி வருது. மதி 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 இருக்குது. மதி. அஹ் ந- அடுத்தது ந- நதி மதி என்று நாதி முதல் நாதி சொல்லிட்டா போல. எழுதி. ஓகே. விளங்கல என்னம்மா? மதி முதல் சொல்லிட்டீங்க. மதி சொன்ன, நதி சொன்ன. இல்ல இல்ல. நடு நடு. இது அந்த நா- நடு வராது, நடு வராது. நடுவரா. திடு திடு. திடு வராது. திடு அந்த தோக்கி நிக்கும். அது தனியே திடு தனி வராது. பிள்ளை வராது. உயிரெழுத்து அப்படி வரணும் என்ன? அதுல இருந்து யோசிக்க கூடாது. நீங்க தர டைமுக்கு ஓ செய்யும். உங்களுக்கு இது இன்றைக்கு முதல் நாள் இருந்தபடியா நான் விட்டு தரேன். நீங்க முதல் தர செய்யறபடியா. ஓகே ஆனா இதுல இன்னும் நிறைய சொல்லி இருக்குது. ஓகே. அப்ப நீங்க சொன்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கை பரிகை மற்றது பத்தி பரி பகை படு நாடு மத்தி மதி நாத்தி திகை நாரிகை. அவ நாத்திகை சொன்னா நாரிகைன்னு எடுத்துக்கணும். ஓகே, அவ்வளவு சொல்லியிருப்பேன். ஓகே. இப்ப எதுக்கு அது கணக்க சொல்லியிருக்கு, வடிவா சொல்லலாம். ஜேசி சொல்லுங்க. மகா. மகா. ஓகே. நான் அதை விட்டுட்டேன். மகா. இருக்கிறேன். செல்வி சொல்லுங்க. சரோஜினி அக்கா. கைதி கைதி கைதி. ஓகே. செல்வி அவர்கள். செல்வி நியூட் எடுத்துட்டு கதைங்க. ஓகே. திரிகை திரிகை திரிகை. ஓகே. செல்வி அவர்கள். லோஜினி. மாடு. மடு. ஓகே. என்னென்ன சொன்ன சொந்த பத்மினி சொல்லுங்க. நாவண்ணா. ஓகே. ஓகே. சிவமணி அவர்கள். காரிகை. என்ன? காரிகை. காரிகை. ஓகே. காரிகை இருக்குது. ஓகே. திருப்பியும் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. காடு காடு. காவ நடு காடு இருக்குது. வஜிதா சொல்லுங்க. வேற கண்டுபிடிச்சிருந்தா இல்லையா? பத்மினி சொல்லுங்க. பதி. பதி. ஓகே. லோஜினி சொல்லுங்க. லோஜினியும் காணையில. செல்வி என்னென்ன சொல்லு, நான் விட்டாமல் விட்டுட்டேன். மத்தி என்று சொல்ல பட் இது வந்தது. வந்துடுது. லோஜினி சொல்லுங்க திருப்பி. நாவண்ணா சீனா நாஜி. நாரி. ஓகே. நாரி இருக்குது. செல்வி அவர்கள் என்ன சொல்லுங்க. இதுக்கு முதல் நான் சொன்னேன். காவன்னா டீனா வந்ததுதா. இது காரியா அது வந்துட்டு நினைக்கிறேன். காரிகையும் வந்துடுதா? காரியா இப்ப வந்தது. நான் வெட்டே இல்ல, நான் இதாண்டுட்டேன். அதுல எனக்கு என்னென்ன சரோஜினி அக்கா. மேரி மானாடினா மேரி. மேரியோ மேரி இருக்குது. மதி. ஜெசி. நாதி. நாதி வந்து நாதி நாதி இருக்கு. நாடி வரையில. நாரிகை 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 வந்து சொன்னீங்க தானே. நாத்திகைனா நித்தனா அவளோட நாரிகைன்னு சொன்னீங்க. பெண்ணை சொல்றேன்னு சொன்னீங்க. நாரிகை இருக்குதானே? அது உங்களுக்கு அப்பதை போட்டுட்டேன். நாரிகை போட்டுட்டீங்க. நான் ஒரு சொல்லி சொல்லலாமா? இப்போ இன்னும் கணக்கு இருக்குது. கீழே இருந்து போவோமா இருக்கா? திருப்பி சொல்லுங்க. கா தெரியுங்க. கா வந்துட்டுது. வரையில 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 சரி போட இல்லையா? நாங்க சரி போடையில. ஓகே. சரோஜினி அக்கா. திரி திரி தீனாதி. திரியும் வரையில. திரியும் வரையில. நான் எழுதி வச்சிருக்கேன். நான் வெட்டா விட்டதுல வந்தது. சரோஜினி அக்கா. தெரிய செல்வி அவர்கள். கார்த்தி. கார்த்தி இருக்குது. ஓகே. காத்தி. காதியும் இருக்கு. லோஜினி. நான் வந்து சொன்னவா? மானா தீனா மேட்டி.
மேரி வந்துட்டு. மெரி வந்துட்டுது மெரி வந்துட்டுது. ஆண்டவரே. நான் சொல்லவா? ஓ நீங்க சொல்லுங்க. திதி தீனா தீனா திதி டீனா டீனா திரி சொல்லல ஒரு திரி தடவை. வந்துட்டுது எல்லாம். இப்ப வந்துட்டு அந்த திரி காரிகை அது வந்துட்டு வந்துட்டு காரிகை. காரிகை சொன்னீங்க. நாதி வந்ததா? நாதி ரஜிதா சொல்லுங்க. வந்துட்டு காரிகை சொன்னா அது வந்துட்டுது காரிகை. வந்துட்டு காரிகை நாரிகை எல்லாம் நான் வந்துட்டு. அப்பதான் மகாண்டு எழுத மறந்துட்டேன். அதான் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. போட்டுட்டேன். பதிகை பதிகை ஒன்று இருக்கு. பதிகை என்று நான் எழுதல இல்ல. மதி 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 மரி மெரி வந்துட்டு. வந்துட்டுது மரி மெரி வந்துட்டு. வந்துட்டு. திகை இருக்கு, திகை. வந்துட்டுது. திகை வந்துட்டு திதி திரி திரியும் வந்தது. வந்துட்டு. காதி என்ற சொல்லு வந்துட்டுதா? காவன்ன தீனா இல்ல காதி. காதி வரையில காதி இருக்கா? காதி இருக்கு. காதி பொருள் வரும். காதி ஓ காதி இருக்குது. காதி இருக்கு. யார் சொன்னது? காத்திரம் நான் ஓகே. கார்த்திகை நாதி என்ற சொல்லிருக்க. நாதி வந்துட்டு. நாதி வந்துட்டுது வந்துட்டுது. வந்துட்டு ஓ. கார்த்திகை வரும் என இருதனை இல்ல. இறன்னா இல்ல. கார்த்திகைக்கு இருதனை இல்ல. அப்படி கார்த்திகை வருமோ? இதுல வந்து பத்திரி என்று வருமா? ஓ, பத்திரிகை. பத்திரி பத்திரிகை சொன்ன இல்ல ஓ, பத்திரி பத்திரி இருக்கு. பத்திரின்னு தனியா இருக்கு. ஓகே. பத்திரி என்று கேள்விப்பட்டேன். பத்திரி என்று இருக்குது. வேற யாரும் வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க பாப்போம். மடுகை மடு, மடு. மானா டூனா கையன்னா மடு மடு வந்துட்டு. மடு மடு வந்துட்டு. பகை பகை வரையில பகை வந்துட்டு. பகை வந்துட்டா. பகை வந்து கை வகை பகை வந்துட்டு நான் வேற சொல்லுகள் இருக்கு. அதுல பானாவில் இன்னொரு சொல்லி இருக்கணும். படு என்ற சொல்லு வந்துட்டுதா? பானா டூனா ஓ படு வந்தது. படுகாடு மடு பத்திரி வந்துட்டுது. இப்ப பதிகை. பதிகை வந்துட்டுது. இப்ப இதுல பகா ஆண்டு ஒருத்தரும் சொல்லல. பகா மற்ற பகா. நாகை என்று ஒரு மகா சொன்ன மாதிரி நாகை பகா வரும். நாகை என்றது ஒன்று இருக்கு. அது வரையில மற்றது நாபதி. நாபதி என்றா பேச்சாற்றல சொல்லப்பட்டிருக்கு. நாபதி என்று பேச்சாற்றல் உள்ளாக்கள். பேச்சு திறன் உள்ளாக்கள் நாபதி. திறனுக்கு சொல்றது. நாபதி. மற்றது காத்திரி என்று ஒரு சொல்லி இருக்கு. காத்திரி என்றா கீரி பிள்ளையாம். கீரி காத்திரி. அவளை சொல்லு. அவளை சொல்லுங்க சொல்லு. ஓகே எல்லாம் முடிஞ்சது. பாப்போம். இப்படி இருந்து வேலை துவங்கியும் 12:30 ஆச்சு. சிவமணி அவர்கள் தான். அவர் அப்பவே அடிச்சுட்டாரு. இல்ல அதுதான் பரவாயில்ல பரவாயில்ல. சிவமணி சொன்ன சொற்கள் வந்ததால கண்டுபிடிச்சாச்சு டக்கு. ஜெசி இன்றைக்கு குறைஞ்சிட்டானே. இல்ல ஓகே சாப்பிட்டு வந்துட்டு அவளே இருக்கு. ஆரம்பத்திலேயும் சொல்லல. அதுலயும் கொஞ்சம் அதுகெல்லாம் கூட எடுக்கிற ஒவ்வொன்று தனித்தனி சொல்லுகள் சொல்லி. ஓகே இந்தியான் வெற்றியாளர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். 85 புள்ளிகள் வந்து தண்டது. இன்றைக்கு தான் 85 புள்ளிகள். ரெண்டாவது வாணி அவர்கள் 100 புள்ளி எடுக்கிற அளவுக்கு குடுங்கோ. இடையில விட்டுட்டு போனாலும் அவ கடைசியா தண்ணி 47 புள்ளிகள் இருந்திருந்தா இன்னும் ஒரு 5-6 எடுத்திருப்பா கூட. மற்றது பஜிதா அவர்கள் அவர் இடையில ஓடிப்போட்டு வந்தவர். அவருக்கு எல்லாமே 16 புள்ளிகள். பத்மினி அவர்கள் 31 புள்ளிகள். லோஜினி அவர்கள் 37 புள்ளிகள். லோஜினி நான் முதல்ல இருக்கு. நானும் அப்படித்தான் சொல்ல இல்ல தான். செல்வி அவர்கள் 36 ஒரு வித்தியாசம் தான். சரோஜினி 29, ஜெசி 26. ஏன் அவ்வளவு குறைச்சு யோசிச்சு திருப்பி பண்ணி பார்த்தா சரி. ஓகே மற்ற அத்மிகா 18 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். மற்ற அமிர்தன் 10 புள்ளிகள். வந்து இணைஞ்ச சிறப்பித்தவைக்கு அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இணைஞ்ச எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
வாழ்த்துக்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இவ்வளவு ஜெயமலா. நேரம் இருந்து உங்களோட என்னோட இருந்த உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கண்ண நேரம் தானே. நன்றி, நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று சொல்தொடர் நிகழ்வுடன் இணைந்திருந்த ஜெயமலர் அவர்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு காலையிலிருந்து இதுவரை இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து மீண்டும் அனைவரும் திங்கட்கிழமை எல்லோரையும் சந்திச்சு கொள்வோம். நன்றி அன்புறவுகளே. நன்றி வாணி, உங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி அன்புறவுகளே. வணக்கம். வாழ்த்துக்களோட நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெயமலரண்டி. இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலரண்டிக்கும் வாழ்த்துக்கள். ஜெயமலரண்டி, எனக்கு எத்தனை புள்ளி? 18 புள்ளிகள். 18 இல்லையம்மா, 28 புள்ளிகள். நீங்க 2 சொல்லு கண்டுபிடிச்ச, நீங்க மற்ற ஒரு சொல்லு தந்த நான். அப்ப அந்த சொன்ன சொல்லு 8 புள்ளி. அப்ப 28 புள்ளிகள் உங்களுக்கு வந்திருக்கு. கட்டிக்காரை. மிக்க நன்றி ஜெயமலரண்டி. நன்றி, நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயமலா. விடைபெற்றுக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. நன்றி அக்கா. வணக்கம். நன்றி. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முயற்சிங்கோ. இப்படியே வந்து இல்ல தொடர்ந்து வந்து அப்படியே வரலாம். இது முதல் திடீரெண்டு வரைக்கும் கண்டுபிடிக்கிற கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே பேருந்து போக அப்படியே அந்த ஒரு சொல்ல வச்சே கண்டுபிடிச்சு போகலாம். வேலை வந்தா ஒண்ணு செய்யல தானே. வேலை நேரத்துல வாப்பம் இப்ப வாங்கோ. வேலை டைம்ல வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா. நன்றி. நன்றி வஜிதா. நன்றி. நன்றி அக்கா. நன்றி ஜெயமலர். ஓகே, நன்றி.